சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா சீதாமா. வா வித்யா. என்னம்மா காஃபி சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உட்காருங்க. சப்பாத்தியா? என்ன விஷயம் சீதாமா, காலையில வர சொன்னீங்க? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை வித்யா. ஆதியும் பவியும் நடந்துக்கிறத பார்த்தா கோவமா வருது. இனிமேலும் நாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாமே தப்பாயிடும். புரியுது, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவங்க 2 பேருக்காக நான் எதுனாலும் செய்யறேன். டாக்டரை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவர் வரும்போது ஆதியும் பவியும் வீட்டுல இல்லாம இருந்தா கொஞ்சம் வெளிப்படையா மனசு விட்டு பேசிட்டு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். நீயும் கண்டிப்பா என் கூட இருக்கணும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். என்ன சீதாமா, இருன்னு சொன்னா இருக்க போறேன், அவ்வளவுதானே. ஆதி காலையிலேயே கிளம்பிட்டான். ஆனா பவி கிட்ட நீதான் ஏதாவது சொல்லி அவளை கிளப்பி விடணும். ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றியா? இல்ல, ஆபீஸ்னு சொன்னா அவ போக மாட்டா. எதுவா இருந்தாலும் ஃபைல் எங்க கொண்டு வந்துரு, ஆன்லைன்ல மீட்டிங் வச்சிடலான்னு காரணம் சொல்லி சமாளிச்சிருவா. டாக்டர் கிட்ட இங்க வர சொல்லி நான் கிளம்ப சொல்லிட்டேன். நீதான் ஏதாவது சொல்லி பவிய வெளியில அனுப்பணும் வித்யா. வேற வழியே இல்லனா நீ அவ கூட போ. தேவையில்ல சீதாமா, அவளை மட்டும் தனியா அனுப்பிச்சு வச்சிடலாம். போவாளா? இந்த ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் அவ கண்டிப்பா போய் தான் ஆகணும். எப்படி 5 நிமிஷத்துல அவளை வெளியே அனுப்புறேன்னு பாருங்க. அவ ரூம்ல இல்ல. எங்க போனா? தோட்டத்துல இருக்கா. ஹாய் வித்யா. நம்ம தோட்டத்து பூவா? ஆமா, சாமிக்கு. பவி ஒரு நிமிஷம். பவி, எனக்கு இன்னைக்கு பகல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஊர்ல சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வெளியில கூட்டிட்டு போகணும். மகேஸ்வரி அக்கா? அதான் நீ கொஞ்ச நேரம் அவங்கள பாத்துக்க முடியுமா? காலையில நீ இருந்தா போதும், மதியம் நான் வந்துடுவேன். வேற யாரையும் வைக்க முடியாது பாரு, அதான் நேர்லயே வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காத, உனக்கும் குழந்தைய வச்சுட்டு கஷ்டமா தான் இருக்கும். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நான் வரேன். ஆமாமா, நான் ஒரு 2 hours 3 hours வந்துருவேன் பவி. சரி, நீ போயிட்டு வா. உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல? ஒன்னும் இல்ல வித்யா, எங்களுக்காக நீ எவ்வளவோ செய்யற. இது ஆபீஸ் வேலை கூட இல்ல, பர்சனலா ஹெல்ப் பண்ற. இது கூட நான் உனக்கு செய்யலனா எப்படி? நீ மெதுவா போயிட்டு வா, அவசரப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் பவி. சீதாமாவை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ரெகுலர் செக்கப்புக்கு போறேன்னு சொல்லு. நானும் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா? உன் மேல கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டாலும் கூட வருவாங்க. அவ்வளவு பாசம் அவங்களுக்கு. சரி, ஓகே, நானும் அவங்க கிட்ட பேசுறேன். சீதாமா, நான் கொஞ்சம் வெளியில போகணும். போயிட்டு வா. எங்க போறீன்னு கூட கேட்கல. இங்க என்ன கேட்டா எல்லாம் நடக்குது? அவங்க இஷ்டத்துக்கு தானே எல்லா முடிவையும் எடுக்கிறீங்க. விடு விடு. சாமிக்குன்னு பறிச்சேன். போயிட்டு வர வித்யா. எப்படி அனுப்பி வச்சேன் பாத்தீங்களா? வாங்க அரவிந்த். குட் மார்னிங் பவித்ரா. குட் மார்னிங். என்ன காலையில இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, இந்த பக்கமா ஒரு வேலை, தாமோதர சாரி பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அது வித்யா வெளியில எங்கேயோ போறாளாம். மகேஸ்வரி அக்கா கூட கொஞ்ச நேரம் இருக்க சொன்னா. ஓ அப்படியா? சரி, ஓகே. சரி அரவிந்த், பார்க்கலாம். ஓகே, பை.
ஹலோ. வாங்க டாக்டர். உட்காருங்க சீதாம்மா. உட்காரு. என்ன எப்பவும் கலகலப்பா இருக்கிற நம்ம வீடு இன்னைக்கு இவ்வளவு நிசப்தமா இருக்கு? அதுலயும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தும் இவ்வளவு அமைதி. டல்லா இருக்கீங்களே, என்னாச்சு? பவித்ராவா? பவி இப்பதான் அவங்க போனா. போயிட்டாங்க. நான் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ஏன், என்னாச்சு? என்னத்தன்னு சொல்றதப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சங்கவி கொடுத்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுற போறாங்களோன்னு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. அவங்க நடந்துக்கிறதே எல்லாம் பார்த்தா கையெழுத்து போட்டுருவாங்களோன்னு தான் தோணுது. என்ன டாக்டர் ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன இப்படி சொல்றீங்க? யாரு சொன்னாலும் 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கே தான் முடிவெடுக்கிறாங்க. அதுலயே என் பேத்தி இருக்காளே, புடிச்ச புடியிலே தான் நிப்பா. நிக்கட்டு விடுங்க. டைவர்ஸ் பெட்டிஷன் தானே, கையெழுத்து போடட்டும். என்ன சொல்ற அரவிந்த்? டைவர்ஸ் பேப்பர் பா? தெரியும் சார், தெரிஞ்சுதான் சொல்றேன். கையெழுத்து போடட்டுமே. டாக்டர், நாங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா பிரச்சனை வளர்ந்துட்டு போட்டோன்னு கூலா சொல்றீங்க? நீங்க கோவத்துல சொல்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர். எல்லாரும் என்ன செய்யறதுன்னு மண்டி பிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். வித்யா, ஒரு பிரச்சனையை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்றது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். அதே பிரச்சனையை கொஞ்சம் வளர விட்டு கடைசியில சால்வ் பண்றது இன்னொரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். புரியலையே டாக்டர். ஓப்பனா சொல்லணும்னா, இன்னைக்கு பவித்ராவும் ஆதியும் இந்த அளவுக்கு ஒரு மன இறுக்கத்தோட முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நானா? நீங்கன்னா அது நீங்க மட்டும் இல்ல, ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். கரெக்டா சொன்ன அரவிந்த். நாங்க இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க கூடாது. இல்ல சார், நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பவித்ராக்கும் ஆதிக்கும் நீங்க எல்லாரும் அளவுக்கு அதிகமா பக்கபலமா இருந்திருக்கிறீங்க. பிரச்சனையாகும். மனசளவுல அவங்க 2 பேரும் இன்னும் கணவன் மனைவியா ஆகாம இருக்கிறாங்கன்னா உங்க எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்கு. என்ன தம்பி நீங்க இத நாங்க எப்படி சொல்லியிருக்க முடியும்? தாத்தா, மனசளவுல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னனே, அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலையே.